வணக்கம். புனிதா கணேசன். தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்றேன். புதுசா கல்யாணம் பண்ணி தன் பொண்ணை கொடுத்த வீட்டுக்கு அப்பாவும் அம்மாவும் பார்க்க போறாங்க. அப்ப நல்லா விசாரிக்கிறாங்க. மாப்பிள்ளை நல்லா வச்சுக்கிறாரா, அந்த வீடு நல்லா வச்சுக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து ஊன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லுது, ஏதோ முழங்கையில இடிச்ச மாதிரி வாழ்றேன் அப்படின்னு சொல்லுது. இவ சரி பொண்ணு நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க விவசாயம் சார்ந்த குடும்பம். நெல்லு மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போகும்போது முழங்கையில வந்து இடிபடுது, நிலையில இடிபடுது. மின்சாரம் தாக்குனது மாதிரி ஒரு உணர்வு வருது. ஆஹா! நம்ம பொண்ணு முழங்கையில இடிச்சது மாரின்னு சொன்னாங்களே! ஒருவேளை இதா தான் இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெண்ண பார்க்க போயி, "உனக்கு என்னம்மா பிரச்சனை? நீ நல்லா இரு" அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லிட்டு வராங்க. அதனால சொல்ல முடியாத விஷயங்கள கூட, சொல்ல முடியாத செயல்கள கூட குறிப்பறிந்து சொல்றதில்ல. பெண்களுக்கு இணை பெண்கள் தான் அப்படிங்கிறத சொல்றேன். நன்றி. வணக்கம். புனிதா கணேசன். தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு ஒரு செய்திய சொல்றேன்.